ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கர்ணப்புறா பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் வந்து பார்க்க போகிறோம். கர்ணப்புறாவில் பார்த்தீங்கன்னா 3 வகை வந்து இருக்குன்னு சொல்லியிருந்தேன். கிரவுண்ட் ரோலரு, ஓரடி, அப்புறம் பரவடின்னு. அதில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ரோலர்ன்ற புறா வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து அடிக்கும். நீங்கள் எப்போ வாங்கிட்டு போனாலும் வந்து அது நீங்கள் ரிசல்ட் பார்க்கலாம். உங்கள் வீட்டில் போய் விட்ட உடனே பார்த்தீங்கன்னா அது வந்து அடியை நீங்கள் பார்க்கலாம். ஓரடி பேர்டுமே அப்படி தான். நீங்கள் வந்து வாங்கிட்டு போய் உங்கள் வீட்டில் விட்ட உடனே பார்த்தீங்கன்னா அது வந்து அடி காட்டிடும். ஆனால் பரவடி வந்து அப்படி கிடையாது. பரவடி புறான்றது டைமிங் ப்ளஸ் அடி கொடுக்குற புறா. ஸோ ஒரு 3 ஹவர் 4 ஹவர் வந்து பறந்து அதுக்கப்புறம் தான் வந்து அடித்து காட்டும். ஸோ பரவடி புறா வந்து நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு போனோடனே அடிக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அடிக்காது. அப்போ பரவடி புறா எப்போ தான் அடிக்கணும்னு கேட்டிங்கன்னா பரவடி புறா வந்து உங்கள் வீட்டுக்கு மேலே ஒரு 3 நாளாவது வந்து பறந்து பழகிருக்கணும். கரெக்டாக பறந்து பழகி உங்கள் வீட்டில் வந்து இறங்கிருச்சுன்னா கண்டிப்பாக 3ஆவது நாள் வந்து அடிச்சிடும். நான் சொல்கிறது வந்து ஏற்கனவே அடிச்சிட்டு இருந்த புறா. நீங்கள் வாங்குறவங்க கிட்ட வந்து கர்ணம் வந்து அடிச்சிருக்கணும். பட்டா எல்லாம் வாங்கிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து அடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். கொஞ்சம் கள்ளி முடிய தான் அது வந்து அடிக்கும். இன்னுமே சில புறாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கேஜ்லேயே போட்டு வந்து வளர்த்துருப்பாங்க. அது வந்து கண்டிப்பா வந்து அடிக்காது. கொஞ்சம் டைம் எடுத்து தான் வந்து அடிக்கும். ஸோ சின்ன பசங்கள பொறுத்தவரைக்கும் நீங்க கர்ணப்புறா வளர்க்கணும்னு ஃபர்ஸ்ட்டு வந்து ஆசைப்படாதீங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, தவடால் புறா வந்து வாங்கி வளங்க. ஸோ அதான் கொஞ்சம் காசும் கம்மி. கொஞ்சம் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸும் வந்து அதில கிடைக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபேன்சி புறாவோ, இல்ல கர்ணப்புறாவோ வாங்கி வளர்க்குறது தான் கரெக்ட்டுன்னு நான் வந்து சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம். பாய்.